பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் நேர்களே, நாம் புனித மக்கா நகரில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய விடயங்களை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க சென்றோம். அவர் வேறு யாரும் இல்லை, இலங்கை மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். இலங்கை மண்ணில் குருநாகல் மாவட்டத்தில் பரகஹதனிய என்னும் ஊரிலே பிறந்து தனது 10வது வயதிலே இந்த புனித மக்கா நகரை வந்தடைந்தவர். தனது கல்வியை இந்த மண்ணிலே கற்றவர். ஆனால் இன்று இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணிலே அவர்கள் பல்வேறு சேவைகளை எமது நாட்டுக்கு மாத்திரமல்ல பல்வேறு நாட்டுக்கும் வழங்கி கொண்டிருப்பவர். எமது நாட்டவர்கள் இங்கே வருகை தந்தால் அவரை காணாமல் செல்வதில்லை. ஏன், அந்த அளவு உதவி செய்கின்ற மனம் கொண்ட ஒருவர்தான் அவர். அவர் ஹரம் ஷரீஃபிலே கல்வி கூடத்தின் 2வது பொறுப்பாளராக இருந்து செயலாற்றியதோடு ஹதீஸ் குர்ஆன் பிரிவுகளுக்கு பொறுப்பாக இருந்து செயலாற்றி இன்று ஓய்வு பெற்றாலும் கூட இந்த மண்ணிலே இருந்து பல்வேறு சேவைகளை எமது நாட்டில் இருந்து வருகின்ற ஹாஜியருக்கு அவரால் முடிந்த அத்தனை உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஹாஜிமார்களை அழைத்து வருகின்றவர்கள் கூட அவரை சந்திக்காமல் செல்வதில்லை. அவர் யார்? அவர்தான் எமது மண்ணை சேர்ந்தவர் அல்ஹாஜ் அஷேக் முகமது ரியால் சாதிகான் செய்லானி சாதிக் ஹாஜியார் என்று அழைக்கப்படுகின்றவர். அஸ்ஸலாமு அலைக்கும் சாதிக் ஹாஜியார் அவர்களே. ஆம், உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஏராளமானவர்கள் உங்களை பற்றி கூறியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இது முதல் தடவையாக சந்திக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஆஜிகளை அழைத்து வருகின்ற நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது ஆஜிகளுக்கு வழிகாட்டுகின்றவர்களாக இருக்கலாம், உங்களை சந்திக்காமல் செல்வதில்லை. குறிப்பாக இன்றைய தினம் நான் கேட்கின்ற விடயம்தான், இம்முறை ஆஜிகளுக்கு எவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கேள்வியை கேட்பதற்கு காரணம், எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே இருந்து கேட்கப்படுகின்ற ஒரு வினாதான் இம்முறை 25 லட்சம் 23 லட்சம் என்று தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இதுவரையும் ஹாஜிகள் நல்ல முறையிலே கவனிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதை பற்றி உங்களிடம் கேட்டால், பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். நீங்கள் நம்ம வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா எங்களை சந்திச்சு சில முக்கியமான விஷயங்களை அறிஞ்சு விடுறது வந்ததுக்கு மிச்சம் உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். ஹாஜியர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த நாடு சவுதி அரேபியாவில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சுக்கிறது. ஹாஜியர்களுக்கு நிம்மதியான முறையில் ஹஜ் செய்யறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீலங்கா ஹாஜியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஹாஜியர்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, ஒரு மனுஷனுக்கு ஹஜ்ஜி டைமில் இந்த 2.5 லட்சம் இந்த 2.5 மில்லியன் 3 மில்லியன் ஹாஜியர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு அரஃபாத்துலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு வர்றது மகரிப் வரைக்கும் 12 மணிக்கும் இடையில இவ்வளோ ஹாஜியர் மாஷா அல்லாஹ் அந்த 5 மணி நேரத்தில் சேர்றாங்க முஸ்தலிஃபாவுக்கு. அதுக்கப்புறம் மினாவுக்கு வராங்க, கல் அடிக்கிறாங்க, எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்ல. சாப்பாட்டு வசதிகள், தண்ணி வசதிகள், அவங்களோட செக்யூரிட்டி வசதி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சவுதி கவர்மெண்ட் செஞ்சு தான் வச்சுக்கிறது. எங்கள் ஸ்ரீலங்கா ஹாஜிகளுக்கு மட்டும் இல்லை, ஹாஜிகள் நல்ல முறையில் அல்ஹம்துலில்லாஹ் தவாஃப் ஹரத்துக்கு தவாஃப் செய்கிற விஷயத்துல இருந்துட்டு அவங்க தங்குறது விடுற விஷயத்துல அவங்க சாப்பாட்டு விஷயத்தில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கரைச்சல் இல்லாத முறையில் உங்களுக்கு விலங்கிக்கும் இருந்துட்டு இந்த வருஷம் எமிகிரேஷன் இறங்கி உடனே ஒரு மணி மக்காவுக்கும் சேர்த்துடுறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு முந்தைய விட 100க்கு 1000 பங்கு சரியான வித்தியாசங்கள் இருக்குது. இனி ஸ்ரீலங்கா ஹஜ்ஜாஜருக்கு இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நல்ல முறையில் டிபார்ட்மெண்ட்டால் எங்களோட சேர்மன் இங்கே ஒரு இதொன்று வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு எக்ரிமெண்ட் போட்டு எல்லா ஹாஜிகளும் ஒரே இடத்துல மீனாவூர் அரஃபாத்தில் ஒரே இடத்துல அவங்களுக்கு வசதியான பஸ் சர்வீஸ் எல்லாம் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வேலையும் நடந்துக்குது. டென்ட் நாங்கள் நேற்று முதலத்தில் போய் செக் பண்ணி பார்த்து நல்ல முறையாக டென்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிது. இப்போ இன்றைக்கு இன்ஷால்லா நாங்கள் அரஃபாத்துக்கு போகிறோம். அரஃபாத்தில் போய் பார்க்குறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் மிச்சம் சந்தோஷப்படணும். நல்ல முறையில் ஹாஜிகள் நிம்மதியான முறையில் ஹஜ் செய்யறதுக்குண்டான எல்லா வசதியும் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு வச்சுக்குது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஷுக்கூர் செய்யணும். முதலாவது, 2வது இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த சவுதி கவர்மெண்ட் நல்ல முறையில் செய்யறதுக்கு